ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டி சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன். இது ஒரு தொப்பி வியாபாரி பற்றியது. அவரு கிராமம் கிராமமா சென்று அழகான வண்ண தொப்பிகளை விற்பாரு. ஆனா ஒரு நாள் அவருக்கு ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்துச்சு. அது ரொம்ப விசித்திரமாவும் இருந்துச்சு. அவரோட தொப்பிங்க திடீர்னு காணாம போயிருச்சு. அது யார் எடுத்துட்டு போயிருக்காங்க? என்ன ஆச்சு? அவர் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்புனாரு? கதைக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தான். அவன் கூடை நிறைய வண்ணமயமான தொப்பிகளால் நிரம்பி இருந்தது. அவன் அவற்றை விற்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் காடு வழியாக பயணம் செய்தான். பல மணி நேரம் நடந்ததால் சோர்வாக ஒரு பெரிய மரத்தின் கீழ் உட்கார்ந்து தூங்கிவிட்டான். அந்த மரத்தில் குரங்குகள் இருந்தன. அவை சுறுசுறுப்பாக கீழே குதித்து வியாபாரியின் கூடையை திறந்து பார்த்தன. ஓஹோ, எவ்வளவு அழகான தொப்பிகள்! குரங்குகள் உடனே அதை எடுத்துக்கொண்டு தலையில் போட்டுக்கொண்டு குதித்து விளையாட ஆரம்பித்தன. சிறிது நேரம் கழித்து வியாபாரி விழித்தான். கூடை காலியாகிவிட்டது. குரங்குகள் எல்லாம் மரத்தில் தொப்பி போட்டுக்கொண்டு சிரித்து விளையாடி கொண்டிருந்தன. வியாபாரிக்கு ஒரே அதிர்ச்சி. அடடா, இப்போது என்ன செய்வேன்? எல்லா தொப்பிகளையும் இழந்து விட்டேனே. தொப்பி வியாபாரி உடனே பதட்டப்படாமல் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தான். குரங்குகள் எப்போதும் மனிதர்களின் செயலை கண்டு பின்பற்றும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். உடனே அவன் தன் தலையில் இருந்த தொப்பியை எடுத்து தரையில் எறிந்தான். என்ன நடந்தது தெரியுமா? குரங்குகளும் அவனை பின்பற்றி தங்கள் தொப்பிகளையும் எடுத்து தரையில் எறிந்து விட்டன. தொப்பிகள் எல்லாம் கீழே விழுந்தன. வியாபாரி மகிழ்ச்சியுடன் அவற்றை எல்லாம் சேகரித்து தனது கூடையில் அடுக்கிக் கொண்டான். தொப்பி வியாபாரி தனது புத்திசாலித்தனத்தை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் தனது பயணத்தை தொடர்ந்தான். குழந்தைகளே, இந்த கதை என்ன சொல்கிறது தெரியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட வேண்டாம். அமைதியாக சிந்தித்து புத்திசாலித்தனமாக நடந்தால் எந்த கஷ்டத்தையும் வெல்ல முடியும். இதுதான் இக்கதையின் நீதி. நாம் மற்றும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.